Welcome students. இப்போ progress check questions in arithmetic progression. First question என்ன பாருங்க. If every term of an AP is multiplied by 3, then the common difference of the new AP is என்ன அப்படின்னு நம்ம டேஷா கேட்டிருக்காங்க. கொஸ்டின் மார்க் ஃபில் பண்ணணும். இப்போ பாருங்க இது ஒரு arithmetic progression. a plus d a plus 2d இது ஒரு AP. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கும் இதுக்கு a வா இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து a. காமன் டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் d ஆ இருக்கும் இதுக்கு. சரியா? இப்போ இத எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படியே. சோ மல்டிப்ளை பை 3. 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3a. இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 3a 3d. இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 3a. இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 6d அப்படி வரும். இப்போ இதுவும் AP தான். காமன் டிஃபரன்ஸ்னா என்னன்னா 3d காமன் டிஃபரன்ஸ் ஆயிடும். இதுல இருந்து இத சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்ப இதுவும் AP தான். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 3a காமன் டிஃபரன்ஸ்னா ஆயிடும் 3d. செக் பண்ணிக்கலாம் அது நீங்க AP தானா. இதுல இருந்து இத சப்ட்ராக்ட் பண்ணுங்க 3a 3a போயிடு 3d மட்டும் நிக்கும். இதுல இருந்து இத சப்ட்ராக்ட் பண்ணுங்க 3a 3a போய்டும் 6d 3d 3d நிக்கும். அப்ப வாட் இஸ் தி காமன் டிஃபரன்ஸ்? ஏதோ ஒரு arithmetic progression-ஐ 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா காமன் டிஃபரன்ஸ்னா ஆயிடும் of the new AP is multiplied by 3. Common difference is multiplied by 3. So thrice the common difference. 3 மடங்கு original AP க்கு எவ்வளவு common difference இருக்கோ அது மாதிரி 3 மடங்கு ஆயிடும். Multiplied by the common difference of the new AP is multiplied by 3 times the common difference of old AP. இத போடணுமா 3 times common difference of 3 times common difference of old AP of old AP கொடுத்த AP சரியா? சோ இதான் வந்து ப்ராப்பர்ட்டி. இப்போ அதே மாதிரி அடுத்த இது என்ன பாருங்க. செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா அப்படி நம்ம பாப்போமா. செகண்ட் ரிசல்ட் என்ன சொல்றாங்க இது பாருங்க. 3 numbers ABC are in AP if and only if. நம்மட்ட 3 நம்பர் கொடுத்திருக்காங்க. அது AP ல இருக்கணும்னா என்ன கண்டிஷன் அப்படி கேக்குறாங்க. அப்ப நம்ம இங்க எழுதிக்கலாம் பாருங்க. சொல்யூஷன் பாருங்க. அந்த கண்டிஷனை இப்ப கண்டுபிடிச்சலாம் நம்ம. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க given are 3 ABC 3 நம்பர் இருக்கு A, B, C are in AP. They are in arithmetic progression. Arithmetic progression நமக்கு தெரியும். என்ன தெரியும்? arithmetic progression தான் இது மைனஸ் இது b minus a. ரெண்டு அடுத்த டேர்மோட இப்படி சப்ட்ராக்ட் பண்ணுங்க. டிஃபரன்ஸ் போடுங்க. that should be equal to c minus b இருக்கும். c minus b இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? காமன் டிஃபரன்ஸ் அப்படினு சொல்லுவோம். சோ காமன் டிஃபரன்ஸ் சேமா இருந்தா தானே arithmetic progression. இல்ல ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்து அடுத்து வர டேர்மை எடுத்து பின்னாடி மைனஸ் முன்னாடி போட்டீங்கன்னா அந்த வர வித்தியாசம் யூனிஃபார்மா இருந்தா கான்ஸ்டன்ட்டா இருந்தா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் arithmetic progression டெஃபினிஷனே அதான். அப்ப இந்த கண்டிஷன் என்னடா இருக்கணும்? காமன் டிஃபரன்ஸா போணும். this should be equal to common difference. இது வந்து காமன் டிஃபரன்ஸ்க்கு ஈக்குவலா போகும். இல்ல அப்ப இப்படி இருந்தது வெச்சுக்கோங்களேன். இந்த -b இருக்குல you bring it to the left hand side by using additive inverse. So b minus b when it comes to this side plus b add. Minus a when goes to the other side it will become plus a plus c. Of course using additive inverse property da. அப்ப b plus b என்ன ஆகும்? 2b is equal to a plus c. So அப்ப இதான் என்னது? This is the condition for a 3 numbers a, b, c to be in AP, to be in arithmetic progression. So for 3 numbers a, b, c to be in AP, this is the condition 2b is equal to a plus c. என்ன ஐடியானா இங்க பாருங்களேன். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஆட் பண்ணிடுங்க. sum of the two extremes equal to twice the middle term. So that is the condition for 3 numbers to be AP. அப்ப இங்க எழுதிடலாமா? இந்த டேஷ் ஃபில் பண்ணிடலாமா? if and only if போட்டா என்ன பண்ணலாம் நீங்க 2b is equal to a plus c அப்படின்னு எழுதிடலாம். 2b is equal to a plus c. Okay.
check whether the following sequences are in AP அப்படின்றது தான் நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन exercise 2.5ல exercise 2.5ல first question check whether the following sequences are in AP அப்படி நம்ம ஒண்ணா பாருங்க மொத்தம் எத்தனை क्वेश्चन கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनல 5 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க ஒவ்வொன்றையா பாத்துருவோமா நம்ம பாருங்க ஒரு சீக்வென்ஸ் ஏபியா இல்லையா எப்படி செக் பண்ணனும்னா அடுத்தடுத்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கணும் பின்னாடி டேர்ம் மைனஸ் முன்னாடி டேர்ம் சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும் அந்த வர டிஃபரன்ஸ் வந்து த்ரூ அவுட் கான்ஸ்டன்ட்டா இருந்ததுன்னா அது ஏபின்னு சொல்லலாம் இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம எடுத்துப்போம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க a - 3 a - 5 a - 7 அப்படினு கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்க இந்த டேர்ம் மைனஸ் இந்த டேர்ம் a - 5 minus a - 3 பண்ணீங்க வச்சுக்கலாம் என்ன வரும் உங்களுக்கு a - 5 minus a plus 3 so இது a போய்டும் so இங்க என்ன வரும் -5 plus 3 -2 ஆயிடும் அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கோங்க a - 7 minus a - 5 so this is a - 7 minus a plus 5 minus a plus 5 அத போடினா இது -2 so இந்த டிஃபரன்ஸ் என்ன ஆயிடுச்சு நமக்கு ரெண்டுலயும் சேமா தான் வருது இதுவும் 2 தான் இதுவும் 2 தான் அப்ப இது என்னவா இருக்கும் ஏபியா இருக்கும் a - 3 a - 5 a - 7 a - 9 இது டெஃபினட்டா என்னவா இருக்கும் ஏபியா தான் இருக்கும் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுதா ஓகேவா therefore the conclusion therefore a - 3 a - 5 a - 7 is in the sequence is in AP the terms of the sequence are in AP okay va for the second question பாப்போமா second subdivision பாப்போம் second subdivision நம்ம கிட்ட என்ன கொடுத்திருக்காங்க second subdivision என்னன்னா இத பாருங்க second subdivision வந்து 1/2 1/3 1/4 1/5 அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் 1/3 1/2 போடுவோம் 1/3 1/2 இத போடிங்க வச்சுக்கலாம் டினாமினேட்டர் LCM 3 2s are 6 இங்க 2 - 3 2 - 3 என்ன வரும் இது -1/6 ஆயிடும் அப்புறம் இந்த ரெண்டு டேர்ம் எடுங்க 1/4 - 1/3 அது என்ன ஆயிடும் உங்களுக்கு டினாமினேட்டர் வந்து 12 ஆயிடும் சோ இது என்ன வரும் 3 - 4 சோ அது என்ன ஆயிடும் -1/12 ஆயிடும் பாருங்க இது ரெண்டுமே முதல்ல மாறி போச்சு இது d வேற இது d வேற இல்ல இது 1/6 இது ரெண்டும் they are not equal கரெக்ட்டா they are not equal therefore what is the conclusion therefore 1/2 1/3 d சேமா இல்ல 1/4 1/5 is not in AP is not in arithmetic progression is not in arithmetic progression சரியா இப்போ third question answer பண்ணுவோம் third question என்னது third subdivision பாருங்க என்ன இருக்கு third subdivision வந்து 9 13 17 21 25 and so on இப்போ என்ன பண்ணுங்க பின்னாடி மைனஸ் முன்னாடி 13 - 9 4 ஆயிடும் 17 - 13 ஏனா AP யோட ப்ராப்பர்ட்டி அதான் 17 - 13 4 ஆயிடும் 21 - 17 அதுவும் 4 தான் வரும் சோ 25 - 21 அதுவும் 4 தான் வருது சோ எல்லாத்துக்கும் காமன் டிஃபரன்ஸ் யூனிஃபார்மா வருதா therefore யூனிஃபார்மா இருந்தா அத என்ன சொல்லிடலாம் நம்ம AP அப்படினு சொல்லிடலாம் 17 21 25 and so on is in AP in arithmetic progression okay அடுத்து இத பாப்போம் நம்ம fourth subdivision பாப்போம் fourth subdivision என்ன சொல்லுது -1/3 -1/3 0 1/3 2/3 அது AP ல இருக்கா அப்படி செக் பண்ணுவோம் fourth பாத்தீங்கன்னா -1/3 0 1/3 2/3 and so on இப்போ நீங்க என்ன பண்ணலாம் this minus this so 0 minus 1/3 அது என்னடா மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆகும் so +1/3 ஆகும் அப்புறம் 1/3 - 0 அடுத்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் சப்ட்ராக்ட் பண்றோம் பின்னாடி மைனஸ் முன்னாடி 1/3 - 0 this is 1/3 அப்புறம் 2/3 - 1/3
2/3 minus 1/3 காமன் டினாமினேட்டர் அப்போ 2 minus 1 என்ன ஆகிடும் 1/3 ஆகிடும். பாருங்க இது எல்லாத்தையும் காமன் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு சேமாக இருக்கு. அப்போ இது என்ன ஆகிடும் உங்களுக்கு ஏபி ஆகிடும். சரியா? therefore minus 1/3 0 1/3 2/3 and so on is in AP, is in arithmetic progression. So fourth problem போட்டாச்சு. அடுத்தது fifth போட்டுருவோமா? fifth subdivision தான் சொல்றான் பாருங்க. ஒரே ஐடியா தான். நம்ம என்ன பண்ணோம் ஏபியா இருக்கான பின்னாடி மைனஸ் முன்னாடி. fifth பாருங்க fifth subdivision தான் சொல்றாங்க 1 minus 1 1 minus 1 and so on. இப்போ என்ன பண்ணுங்க this minus this போடுங்க. minus 1 minus 1 என்ன ஆயிடும் minus 1 minus 1 ஆயிடும் minus 2 ஆயிடும். So this minus second term minus the first term. இப்போ third term minus second term 1 minus half minus 1 அதை போட்டிங்கன்னா என்ன வருது 2 வருது. பாருங்க இது minus 2 இது plus 2 காமன் டிஃபரன்ஸ் மாறி போச்சு. அப்போ இது என்னவா இருக்காது ஏபியா இருக்காது. therefore 1 minus 1 1 minus 1 and so on is not in AP, is not in AP. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் யாரெல்லாம் ஏபி ஒரே ஐடியா தான். ரெண்டு சக்ஸசிவ் டேர்ம் எடுத்துக்கோங்க. லேட்டர் டேர்ம் மைனஸ் த ஃபார்மர் டேர்ம் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இஃப் யூ கெட் த காமன் டிஃபரன்ஸ் யூனிஃபார்மாக கிடச்சிதுன்னா ஏபி, யூனிஃபார்மாக இல்லைன்னா இட் இஸ் நாட் ஏபி. ஓகேவா?